Hello friends, you are watching G-Star Mobile Care. நான் உங்க விஜய் குமார் பேசுறேன். ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த நோக்கியாங்க. ஸோ அந்த நோக்கியா கீபேட் மொபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 2 3 4 5 6 7 8 9 இந்த மாதிரி ஒர்க் ஆனாலுமே நமக்கு வந்து நேவிகேஷன்ஸும் நமக்கு வந்து பேக் பட்டனும் ஆப்ஷன் பட்டனும் இந்த மாதிரி வந்து நிறையவே ஒர்க் ஆகல. அது எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதா எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த ஒரு வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து பேசிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? நிறைய பேர் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ண ஒரு விஷயம் அதுதான். நான் வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 5 to 10 years வரைக்குமே நிறைய பேர் வந்து கால் பண்ணீங்க. நான் வந்து இந்த டிஸ்பிளே, ஓசிஏ, பேட்டரி, சிசி போர்டு, இந்த மாதிரி மெயின் போர்டு இதெல்லாம் ரீப்ளேஸ்லாம் பண்ணுவேன். பட் இந்த மதர் போர்டில் ஒரு கம்ப்ளைண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அரெஸ்ட் பண்ண முடியல, எனக்கு ஃபால்ட் ஃபைன் பண்ண முடியல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங்கும் ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கும் உங்களோட அடுத்த லெவல் சிப் லெவலில் நானும் அப்டேட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நம்மளோட இன்ஸ்டியூட்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். அதை பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் இல்ல ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். நோக்கியா கீபேடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து அந்த ஒரு சில பட்டன்ஸ்லாம் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து 1 2 3 4 5 6 7 8 9 *0# இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் கிளியர் பட்டன் நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஓகே, அட் த சேம் டைம் நான் ஆப்ஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேன், இதுலேயும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்டும் இல்லை. நேவிகேஷனும் ப்ரெஸ் பண்ணுறேன், இதுவும் வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. ஓகே, இதில் பேசிக்காக ட்ரை பண்ண வேண்டிய எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரை பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லா விஷயங்களும். அண்ட் இதை தாண்டி இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தெளிவாகவே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் சிப் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொபைல்ஸ் நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ட்ராக்ஸ்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ரீடிங்ஸ்லாம் பர்ஃபெக்டாக வருதா அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கொஞ்சம் பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஸ்மேட்ச்டாக இருக்கிறதுனால சரியாக வராதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நமக்கு இருக்கிறது வந்து ஐசி தான். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஈவன் ஏதோ ஒரு பின் வந்து நமக்கு வந்து டேமேஜ் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ப்ளோயரை யூஸ் பண்ணிவிட்டு நான் அந்த ஐசியை வந்து கரெக்டாக ப்ளோ பண்ணி ஜென்டலாக நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ரொம்ப அர்ஜென்ட் படக்கூடாது, நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் நம்மளோட ஒர்க்கை வந்து பண்ணணும். ஓகே, நான் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ண இந்த ஐசியை வந்து எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த இடத்துல ஃப்ளக்ஸ் பேஸ்ட் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் சால்ட்ரிங் நான் வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு இந்த கீபேடில் ஒர்க் ஆகக்கூடிய அந்த பிரச்சனைகள் சம்மந்தமாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெளிவு பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த இடத்துக்கு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகிற மாதிரி தோணுது. ஸோ இந்த பாயிண்ட்னால தான் நமக்கு வந்து அந்த இடத்துல ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து நான் வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து லைன் கட் ஆகிருக்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அந்த இடத்துலேருந்து ஜம்பர் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐசியோட காண்டாக்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த இடத்த நான் வந்து வேல்யூஸ்லாம் செக் பண்ணிவிட்டு சால்ட்ரிங்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இப்போது ஜம்பர் பண்ணிடுறேன். ஸோ அண்டர் ஜம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் சிப் லெவலில் ஒர்க் பண்ணுமா? கண்டிப்பாக உங்களாலேயும் ஒர்க் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியுது இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்களும் வந்து நெக்ஸ்ட் பேட்சை வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயரை வந்து சால்ட்ரிங் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு நான் லைட்டாக ப்ளோயர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து லிக்விட்லாம் வந்து வேப்பர் ஆயிரும். இப்போது இந்த ஜம்பரை நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேடுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பெண்ட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து யூவி மாஸ்க் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து அதை வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ யூவி மாஸ்க் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஃபர்தராக லேம்பும் நான் வந்து காமிச்சிக்கிறேன். ஸோ காமிச்சிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆயிரும். அண்ட் தென் நான் வந்து அந்த பெண்ட் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து பிபிடி அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல சால்டர் பண்ண மாதிரி நான் வந்து ட்ராக்கை ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்டில் இருக்கக்கூடிய அந்த ட்ராக் வந்து மிஸ்மேட்ச் ஆனதுனால நமக்கு வந்து பிரேக் ஆனதுனால ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து
வழக்கம் போல் அதை ரெடி பண்ண உடனே ஐசியை நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃப்ளக்ஸு. ஸோ ட்ரை அடிக்கிறது, க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணதுக்கப்புறமா ரீபாலிங் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் இல்லையா. ஸோ நான் வந்து வச்சுட்டு பிபிடி அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ரீபாலிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் ட்வீசர் நான் வந்து அப்படியே மெல்லமாக ஜென்டிலாக ப்ளோ பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும், ப்ளோ பண்ணிவிட்டு நம்ம வந்து ரீபால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ கிளியராக ஈச் அண்ட் எவ்ரி பால்ஸும் ஈவனாக நமக்கு ஒரே சைஸில் வந்து நமக்கு வந்து ரீபாலாக இருக்குது. இப்போது இதை நான் வந்து மதர் போர்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணலாமா? ஓகே, இப்போ நான் வந்து ஃப்ளக்ஸ் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட இன்டெகிரேட்டட் சிப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐசியை நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ பக்காவாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ளோ பண்ணிக்கிறேன். ஸோ ஜென்டிலாக நம்ம ப்ளோ பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஃப்ளக்ஸ் பேஸ்ட் வந்து லைட்டாக நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை நான் வந்து ப்ளோ பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளோ பண்ணிவிட்டு ஐசி சரியாக உட்காந்துருக்கான்னு ஷேக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகே, பர்ஃபெக்டாக நமக்கு வந்து ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ரீடிங்லாம் செக் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீடிங்லாம் கரெக்டாக வர மாதிரி இருக்குது. ஓகே, ஈவன் எனக்கு ரீடிங் கரெக்டாக வந்தாலும் நம்ம வந்து மொபைலில் ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து எடுத்து வச்சுருக்க அந்த கிட்டெல்லாம் எடுத்து முன்னாடி வச்சுக்கிறேன். வச்சுட்டு மதர் போர்டில் நம்ம ஒர்க் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு நம்ம ஃபர்தராக எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போது நம்ம இந்த ஷீட்டை வந்து மேலே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஃபாலோட் பை பிளாஸ்டிக். ஓகே, அண்ட் நம்ம வந்து மொபைலில் வச்சு அந்த கனெக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக ஸோ மிடில் ஃப்ரேமையும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ பேட்ரி அண்ட் ஃபைனலாக மொபைல் வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ண உடனே நமக்கு வந்து மொபைல் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு அந்த கீஸ்லாம் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணிடலாமா. 1 2 3 4 5 6 7 8 9 *0#. ஓகே, பேக் பட்டன் நல்லா ஒர்க் ஆகுது. மெனு பட்டன், நேவிகேஷன் பட்டன் சொல்லிட்டு எல்லாமே எனக்கு வந்து பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ ஆப்ஷன் பட்டன் பாருங்கள் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ பேக், கால் பட்டன் 1 2 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாகவே ஒர்க் ஆகுது. ஸோ சக்ஸஸ். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபீல்டில் நம்மள மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Gopinath. Thank you.